அதாவது காலைல டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 11:30 இருக்கும். அப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்ணும்னு சொல்லி கிரேவிங்ஸ் இருந்ததா, ஸோ அதனால் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொன்று தூக்கியாச்சு. நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அம்மாச்சி எல்லோரும் இருந்தோமா, எங்கள் ரணாக்குட்டி இன்க்ளூட். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்தால் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி எங்கள் அக்கா தான் கொடுத்தா. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே எங்கள் ரணாவுக்கு ஒரு பீஸ் மாம்பழம் கொடுத்தோமா, இங்கே பாருங்க என் தங்கம் எப்படி சாப்பிடுதுன்னு. அதில் வேற அவனோடதை பிடுங்கிட்டோமா, அதுக்கு ஒரு அழுதான் பாருங்க. அவனுக்கு அந்த மாம்பழம் கொடுத்தே ஆகணுன்ட்டு ஒரு அழுவை. அதுக்கப்புறம் அவன் கையில் கொடுத்து அதை வாயில் வச்சதுக்கப்புறம் தான் அந்த அழுகையே நின்றுச்சு. நம்ம கூட இப்படி ருஸ்ட்டுலாம் அந்த மாம்பழத்தை சாப்பிடுவோமாங்கிறது டவுட்டு தான். அவ்வளோ அழகாக என் தங்கம் சாப்பிட்டுச்சு. அப்புறம் இந்த குட்டி தங்கம் வந்து பிறந்து 2 நாள் ஆச்சு. பிறந்து போய் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அப்படியே ரணாக்குட்டி எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து ஊருக்காரங்க வந்து ஆடி 18 முன்னிட்டு அவங்க கோவிலில் இருக்கக்கூடிய வேலெல்லாம் எடுத்துகிட்டு போய் காவேரி ஆற்றுல சுத்தம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அவங்க கோவிலில் வச்சு ஆடி 18 அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு இருந்தது. ஈவினிங் போல் எங்கள் மீனாவும் ரணாவும் அப்படியே தூங்கியாச்சு. அப்புறம் இந்த ஈவினிங் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க நைட்டு வரத்துக்கு 9:45 ஆகிடுச்சு. ஈவினிங் 4:30 போயிட்டு நைட்டு 9:45க்கு தான் வந்தாங்க.